டு மேக் மணி, வாட் ஸ்கில் வி நீட் டு லேர்ன் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் போய் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய வீடியோஸ் வந்துச்சு. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்க்கும்போது டேட்டா அனாலிசிஸ் கற்றுக்கோ, அப்புறம் எடிட்டிங் கற்றுக்கோ, டிசைனிங் கற்றுக்கோ, அப்புறம் தமிழ் எடிட்டிங் கற்றுக்கோ, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. எனக்கு தமிழ் எடிட்னா ரொம்ப கஷ்டமான வேலையாக பார்க்குறேன். ஃபோட்டோஷாப்லாம் எனக்கு பண்ணவே தெரியாது. நான் உட்காந்து அந்த 2 மணி நேரம் ட்ரை பண்ணி கேவலமாக ஒன்று பண்ணேன். இப்போ அந்த ஃபோன்லேயே நல்லா பண்ண தெரியுது. பட் அந்த டைம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பண்ணவே முடியல. நான் யோசித்தேன், இதெல்லாம் எப்போ நான் கற்றுக்கிட்டு எப்போ சம்பாதிச்சு இதெல்லாம் எப்படிடா அப்படின்னு இருக்கும்போது, என்ன மாதிரி நீங்கள் ஒரு பர்சன் இருந்தீங்கன்னா இந்த 3 ஸ்கில் லேர்ன் பண்ணிங்கன்னா போதும், ஐ கேன் கேரண்டி வில் மேக் பண்ணி. இதை வச்சு தான் நான் லேர்ன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கிடையாது. கோடிங், ரீடிங், கம்ப்யூட்டர் டைப் பண்ணுவதெல்லாம் கிடையாது. இது டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது சின்னதாக லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் சொல்கிறேன். 3 டிப்பில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூ வில் லேர்ன் so much from this video. ஃபர்ஸ்ட் ஸ்கில் டு லேர்ன் சேல்ஸ். ஸோ சேல்ஸ்ன்னு சொன்னது நம்ம எல்லாருக்கும், எனக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட சேல்ஸ் ஐயோ கஷ்டமான வேலை ஆச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பீப்புளோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்த விஷயம் தான், சேல்ஸ்ன்றது ஒரு டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுறது தான், பேசுறது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பொண்ணை நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது அது வந்து டேட்டா நம்ம மாற்றுறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ நம்ம வந்து 10 பேர்கிட்ட பேசிருப்போம், 10 பேருமே நோ சொல்லிட்டாங்கன்னா உன்னோட சேல்ஸ் நீ சரியாக பண்ணல, உடனே நீ கரெக்டாக விற்கல. ஸோ அதான் பேசிக் கான்செப்ட். இது வேறு மாதிரினா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அது நீ கரெக்டாக ஒன்று விற்கல. ஸோ இப்போ கேட்குற கேள்விக்கு நம்ம எப்படி ஆன்சர் சொல்லணும், தட் இஸ் 100 ways ஆஃப் ஆன்சர்ஸ். இப்போ அவங்க வந்து நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு 10 விதமாக ஆன்சர் சொல்லலாம். நான் உங்களோட ஃப்ரெண்ட், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் என்ன சஜஸ்ட் பண்ணலாம், என் பேர் சல்மான், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம். ஸோ நான் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னால் யார் அப்படின்னு கேட்பாங்க. நான் சல்மான்னா பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் என்ன சஜஸ்ட் பண்ணால் எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிக்கில். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். இப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்க, அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுன்றது ஒரு 10 விதமான ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டெல் அபவுட் யுவர் செல்ஃப்ன்றதுக்கு மை செல்ஃப் சல்மான் ஷரீஃப், ஐ எம் ஃப்ரம் டேஷ், ஐ எம் டிட் அப்படின்னு நம்ம பேசிட்டோம்னா எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ அது எப்படி பண்ணலாம், வேறு விதமாக எப்படி பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கேருந்து வந்தேன், இப்படி பண்ண நிறைய விஷயம் ஆஃப் வேஸ் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம போக கற்றுப்போம். ஸோ த இம்பார்ட்டன்ட் இஸ் வென் யூ ட்ரை டு லேர்ன் சேல்ஸ் யூ வில் ஆல்வேஸ் மேக் மணி. ஸோ சிம்பிளாக இப்போ நான் எதுக்கு சேல்ஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன்னா, நான் வந்து டெய்லி பேசுறது எனக்கு பிடிக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா சேல்ஸே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பேசுகிற மாதிரி வந்துச்சு. லைக் இப்போ நான் வீடியோ வைக்கும் போதுலாம் இப்போ அவங்க ரேட் கேட்டாங்கன்னா நான் எப்பயுமே வந்து எப்படி ரேட்டே சொல்ல மாட்டேன். சார் நீங்கள் என்ன ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அவங்களே பேச வைப்பேன். டு நோ ஹவு டு டாக் ஃபார் அ சிம்பிள் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது 10 ஆன்சர் கண்டிப்பாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், வாட் இஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னு கேட்டால் 10 விஷயம் இருக்குது ஆன்சர் சொல்லலாம். ஐ வாண்ட் டு மேக் மணின்னு சொல்லலாம், ஐ வாண்ட் டு பி அன் ஆஸ்ட்ரோனாட் சொல்லலாம், ஐ வாண்ட் டு பி அன் யூடியூபர்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் எது சொன்னால் அவனுக்கு ட்ரிகராக இன்னொரு கேள்வி கேட்பான்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறேனே, இப்போ வீடு வந்து ரேட்டு கேட்குறாங்க, இல்லை உங்கள் சர்வீஸோட ரேட்டு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் ரேட்டே சொல்லிட்டீங்க, டேக் 45, நான் 45 சொல்லிட்டேன் அப்படின்னா, இஃப் திஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்கன்னா நீங்கள் அங்கே ட்விஸ்ட் பண்ணி கூட பேசலாம். இல்லை சார் இதுதான் பட்ஜெட் நம்ம கம்மி பண்ண முடியாதுன்றதும் பேசலாம். அதே தான் சார் 45க்கு உங்களுக்கு குவாலிட்டியான வீடு கிடைக்கும், எந்த ப்ராப்ளமே இருக்காது தானே. நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்துட்டீங்கனால இன்னொரு டைம் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்க, இதுவும் பேசலாம். சரி இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்கனால யாருக்கும் ஃபோன் பண்ண தேவையில்லை, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது இவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரியும் பேசலாம். திஸ் இஸ் கால்ட் சேல்ஸ். அதுக்குன்னு சொல்லி இதுதான் அப்படின்றது நான் பர்டிகுலராக சொல்ல, சோ மச் ஆஃப் பேஸ். ஸோ நான் வந்து சேல்ஸ் நான் வந்து இதில் பண்ணதால இது ரிலேட்டடாக பேசுகிறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடாக பண்ணலாம். டாக்கிங் டு கேர்ள் இஸ் சேல்ஸ், டாக்கிங் டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு டூர் நீங்கள் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா அவங்களை வச்சு ஓகே பண்ண வைக்கிறதும் சேல்ஸ். இப்போ டூருக்கு கூப்பிடுறீங்க, மச்சான் நான் வரடா, டே வாடா நம்ம 5 பேர் போகிறோம், மாஸ் காட்டலாம்டா, போயிட்டு வந்த செம்ம மெமரிஸ் ஃபியூச்சரில் நீ 50 வயசுல இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி அதெல்லாம் பண்ணின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பேன், செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் விற்கிறான் ட்ரீம் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு லேம்பர்கினி ஷோரில் வந்து நான் ஒரு சேல்ஸோட வீடியோ பார்த்தேன். 2 பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த வந்து பிகினர் ஒருத்தர், அட்வான்ஸ் ஒருத்தர். ஸோ பிகினர் வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒருத்தர் லேம்பர்கினி கார் வாங்கும்போது லேம்பர்கினி இவ்வளோ ஸ்பீடில் போகும், இவ்வளோ டீசல் போடணும், இவ்வளோ போடணும், அது போடணும் அப்படின்னு சொல்லி அந்த வண்டி பற்றி பேசிக்கலாம். அந்த அட்வான்ஸ் பர்சன் வந்து என்ன பண்ணனா, சார் இந்த கார் எடுத்துன்னு போனீங்கன்னா இவ்வளோ பொண்ணுங்க உங்களை பார்க்கும், கேரண்டி உங்களை ஒரு பொண்ணு பார்க்காம இருக்கவே இருக்காது, பொண்ணுங்க மட்டும் கிடையாது பாட்டி கூட பார்க்கும் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக பேசியிருந்தாரு. ஸோ அந்த பையன் இப்படியே பார்க்குறான். அந்த பிகினர் வந்து ஃப்ரெண்ட்லி வச்சிருக்காங்க, அவன் வந்து ஃபுல்லாக ப்ராடக்ட் பற்றி பேசுகிறான், இவன் ஃபுல்லாக அவன் ட்ரீம் பற்றி பேசுகிறான். அவனுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் பேசுகிறோம், ப்ராடக்ட் பற்றி பேசி ஒரு யூஸ்மே கிடையாது. பட் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு பொண்ணோட சினாரியோவே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போகும்போது ஏதோ மாதிரிலாம் போக மாட்டோம். வி யூஸ் டு லைக் வாரிட்டு போவோம், சென்ட் அடிச்சுட்டு போவோம், நல்ல ஷர்ட் போட்டு போவோம், பிகாஸ் வி நீட் டு லுக் குட். நம்ம வந்து அங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறோம். நம்மள சல்மான்னா இப்படி தான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன விற்கிறீங்கன்றது யாருக்குமே தெரியலனா, நீங்கள் இருக்கிறதே யாருக்குமே தெரியலனா, நோ ஒன் வில் பை ஃப்ரம் யூ, நோ ஒன் வில் நோ யூ. நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் செகண்ட் திங் தே வில் கம் டு பை ஃப்ரம் யூ. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணலான்றது நிறைய இப்போ வரைக்கும் நிறைய பீப்புள் லேர்ன் பண்ணி தான் இருக்கேன். த மில்லியனர் பில்லியனர் ஆல்சோ திங்க் ஹவு டு மார்க்கெட். சிம்பிளாக எடுத்துக்கணும்னா மார்க்கெட்டிங்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எலான் மஸ்கோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பீப்புள் ஹவ் சீன். ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டு ஹி வாஸ் லைக் அன்ப்ரோக்கபிள் கிளாஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பால் எடுத்துக்கிட்டு வேகமாக அந்த இதில் அடிப்பான் எலான் மஸ்க். அந்த கிளாஸ் அப்படியே பட்டுன்னு உடஞ்சிடும். நெகட்டிவ் மார்க்கெட்டிங்.
பாசிட்டிவ் மார்க்கெட்டிங்கோட நெகட்டிவ் மார்க்கெட்டிங் ரொம்ப சீக்கிரமாக பரவும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் பார்த்துருப்பீங்க. ரோட்டில் நடந்தே போயிட்டு இருப்பாங்க, பர்ஸில் ஒரு காசு இருக்கிற மாதிரி இல்லை காசு இருக்கிற மாதிரி கீழே இருக்கும், அது எடுத்து பார்த்தா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ மார்க்கெட்டிங் பேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் கூட தெரிய வந்துடும் எப்படி அட்வர்டைஸ் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். நிறைய பீப்புள் உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்பர் 3, கம்யூனிகேட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதான். நீங்கள் இந்த ரெண்டுமே பண்ணுறீங்களோ இல்லையா தெரியல, இந்த 3வது நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து இவங்க ஃபீமேல்ஸ் கிட்ட பேசும்போது கை காலம் முதலும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டயும் வரும். பட் இவங்க ரொம்ப வரும், தப்பா சொல்லிடுவாங்களோ இது பண்ணிடுவாங்களோ அது சொல்லி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி போவோம். இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் யாருன்னு தெரியாது. அதே தான் பையர்ஸ்லையும் இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கும். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் எப்படி பேசணும், அவன் என்ன மூடில் இருக்கான் அப்படின்னு பார்த்து நீங்கள் பேசுனா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ நான் இப்போ வந்து வெஜிடபிள் கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒருத்தர் வந்து சம்மாகான்னு இருப்போம், 12 மணிக்கு வெயிலில் போயிட்டு சீக்கிரம்னா வெரி போடா அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ 12 மணிக்கு போகிறீங்க, வெயிலில் போகிறீங்கன்னா ஹீ ஆல்சோ ஸ்டாண்டிங் இன் ஹாட் சன், நீங்களும் டைம் இல்லைனா என்ன பண்ணணும்னா எப்படி பேசுவாங்க, சார் ஐயா கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக கொடுங்க டைம் ஆகுதுன்னா அவன் வந்து செல் பண்ணுறதுக்காக பொறுமையாக தான் பேசுவான். அதுக்குன்னு சொல்லி சீக்கிரம் போட்டாடி என்ன ஃபஸ்ட்டு போட்டு நீ தான் அப்படி இப்படின்னு சுத்தமாக போ அப்படின்னா. ஸோ எங்கெங்கே எப்படி பேசணும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எப்படி பேசணும், அவன் மூட் எப்படி இருக்குது, அவன் ரியாக்ஷன் எப்படி தரான், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் சஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், செகண்ட் ஐ வில் சஜஸ்ட் ஃபீமேல்ஸ். ஏன்னா நான் வந்து இந்த வயசுலேயே அதை பே பண்ண வேணாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு பேசுங்க. இங்கே சூப்பர் மார்க்கெட் போறீங்கன்னா ஒரு பொருள் தெரியலைன்னா அங்கே நின்றுட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க. அக்கா இது எங்கே இருக்குது, இந்த வேர்க்கடல எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குன்னு கேளுங்க. நானே தேடுறேன்னு சொல்லி அந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அங்கே கேட்குறதுல என்ன ஆகிடுது, நத்திங். இந்த மாதிரி நிறைய பீப்புள் நான் பார்த்துருக்கேன். அவன் கேட்கவே மாட்டான், சுற்றிக்கிட்டே இருப்பான், அவன் கேட்க மாட்டான். லைக் 10 நிமிஷம் வரைக்கும் வேஸ்ட் பண்ணுவான் மொத்த லைன் இப்படியே பார்த்துட்டு. வேர்க்கடலை எங்கே இருக்கு, அங்கே இருக்குப்பா, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம் ஒரு நான்லாம் பேசுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஃபைன், நீங்கள் பேசிங்கன்னா நோ ப்ராப்ளம், குட், எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்கே பேசாதவங்க நிறைய பீப்புள் இருக்காங்க, நான் நிறைய பீப்புள் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த இன்செக்யூரிட்டி எல்லாத்துக்குமே இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். நானும் வந்து சின்ன வயசுலாம் வந்து ஒரு கடைக்கு போய் எங்கள் அம்மா ஏதாவது வாங்கி வர சொல்லுவாங்கன்னா அது 30 ரூபா அப்படின்னு 30 ரூபா வாங்கி வந்துருங்க. அம்மா திட்டுவாங்க, இது 30 ரூபாடா, பக்கத்து கடையில் 20 ரூபாடா, ஏன்டா வாங்கி வந்த இப்போ கேள்றா அப்படின்னா நான் கேட்க மாட்டேன். நான் போய் ஃபோன் போட்டு தரேன், நீங்கள் பேசிக்கணும். சரி ஓகே, ஃபோன் போட்டு அம்மா பேசணுவாங்க அப்படின்னு வாங்கினா எதுக்குப்பா இது 30 ரூபா அப்படின்றீங்களாமே அப்படின்னு சொல்லி ஃபோன் அவங்க பேசிட்டு அவங்க குத்தாங்கன்னா வாங்கிடுறோம். இல்லைப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது, அவங்க கட் பண்ணிட்டு இல்லைப்பா கொடுக்க முடியாதுன்னு அப்படியே வந்துடுவேன். திருப்பி பேச மாட்டேன், இல்லை பேசணும் அதெல்லாம் பேச மாட்டேன், அப்படியே வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நான் அங்கே பண்ணது தப்புன்றதுனால தான் இங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரை டு ஸ்டாப் தட். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுங்க அண்ட் கேர்ள்ஸ் கிட்ட பேசுங்க. தட் இஸ் டசன்ட் மீன் நீ ரோட்டில் ஹாய் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்களா வீடு இல்லை அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இந்த 3 விஷயம் தான் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இஃப் யூ டோன்ட் நோ வாட் டு டூ எனக்கு கோடிங் கற்றுக்கணும்னா யூ கேன் கோ தட் சைட், எனக்கு எடிட்டிங் கற்றுக்கணும் யூ கேன் கோ தட் சைட். ஸோ என்ன பண்ணணும், பட் இம்பார்ட்டண்டான ஸ்கில் அப்படின்னா சேல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், 3 திங்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த 3 விஷயம் தான் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இதுதான் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு டாக், இட்ஸ் ஈவன் ஸோ மச் ஹார்ட் டு செல் எனிதிங். ஸோ அவ்வளோதான். வீடியோ இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டில் தென் பாய், செஸ்.